அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அவசரமாக கேங் ஆஃப் ஃபைட் குழுவை சந்திக்க போகும் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ. எதற்காக கேங் ஆஃப் ஃபைட் குழுவை அவசரமாக இவர் சந்திக்க போகின்றார்? ஈரானுக்கு எதிரான தாக்குதல்கள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்க இராணுவ கூட்டு தலைமை அதிகாரிக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவுகளும், இவை தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மைகளும், ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்திற்குள் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவமும், இந்த தடுமாற்றத்தால் ஈரானுக்கு கிடைக்கப் போகும் சிறந்த வாய்ப்பும், மிகப்பெரிய போர்ப்படையுடன் விமானப்படையுடன் B-52 போம்பர் விமானங்களுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய டியாகோ கிராஷியோ தீவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளமும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் முழுமையான ஆதரவை வழங்கி வரக்கூடிய துரோகியாரது காணும். குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தில் அவசரமாக மிகப்பெரிய சுவரை அமைத்து வரும் ஈரானும், குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகளவான படைப்பிரிவுகளும், ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கைகளும், ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களின் பேரணிகளும், இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் விபத்துக்குள்ளான ஈரானிய ஹெலிகாப்டரும், எல்லா திசையிலும் அதிரும் போர் முழக்கங்கள் தொடர்பாகவும், அனைத்து தயார்படுத்தல்கள் தொடர்பாகவும், ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள், யமன் ஹவுதி இராணுவத்தினர், ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் எடுத்திருக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் தொடர்பாகவும், நெட்டன்யாஹுவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றிணைந்து ஈரானுக்கு எதிராக எடுத்திருக்கக்கூடிய முடிவுகள் தொடர்பாகவும், ஈரானுக்கு எதிரான தாக்குதல் பதற்றங்கள் தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய காணொலியை இன்று மதியம் வெளியிட்டிருந்தேன். அந்த காணொலியை பார்வையிட்டதற்கு பின்பு தற்போது வெளியிட்டிருக்கக்கூடிய காணொலியை பார்வையிடுங்கள். இதன் மூலமாகத்தான் செய்திகளுடைய தொடர்ச்சிகளை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மேலும் மதியம் வெளியிட்ட காணொலியின் லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். இன்று அதிகாலை இஸ்ஃபஹான் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்ட வான்படை பயிற்சிகளின் போது ஹெலிகாப்டர் ஒன்று விபத்துக்குள்ளாகி இருந்தது. குறித்த ஹெலிகாப்டரில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. மேலும் இந்த விபத்திலே 2 விமானிகளும் உயிரிழந்துள்ளார்கள். மேலும் குறித்த ஹெலிகாப்டர் ஆனது வியாபார தொகுதி ஒன்றின் மீது விழுந்ததனால் குறித்த பகுதியில் இருக்கக்கூடிய 2 பொதுமக்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள். கடந்த ஒரு வாரமாக ஈரானினுடைய வான்படையினர் தொடர்ச்சியான பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானின் பல பிரதேசங்கள் பரவலாக பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் இந்த அவசர பயிற்சிகளின் போது இவ்வாறான விபத்துக்கள் ஏற்படுவது சகஜமானதாகும். இதற்கமைவாகவே கடந்த ஒரு வாரத்திற்குள் மாத்திரம் 2 விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. அடுத்து கடந்த 3 தினங்களுக்கு முன்பு ஈரானிய பல்கலைக்கழக மாணவர்களை பயன்படுத்தி ஈரானின் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய மூளை செலவை செய்யப்பட்ட கோமாளி பஹலவியினுடைய ஆதரவாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானிய பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவான ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்களும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கான ஆதரவை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு ஆர்ப்பாட்டங்களையும் பேரணிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இரு குழுக்களுக்கும் இடையிலே மோதல்களும் ஏற்பட்டிருந்தன. அத்தோடு இன்றைய தினம் ஈரானிய பல்கலைக்கழகங்களில் கோமாளி ரீசா பஹலவிற்கான ஆர்ப்பாட்டங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருந்தன. ஒரு சில பல்கலைக்கழகங்களை தவிர அதிகளவான பல்கலைக்கழகங்களில் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறவில்லை. அதே நேரம் இஸ்ஃபஹான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழக மாணவர்களும் ஒன்றிணைந்து ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவான பேரணிகளை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பேரணிகள் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இதே போன்று தெஹ்ரானில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களும் ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு ஆதரவான மிகப்பெரிய பேரணிகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் எதிராக இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈரான் எல்லை கர்ஹாமில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி ஒன்றை அமைத்திருந்தார்கள். மேலும் இதன் மூலமாக ஈரானுக்கு எதிரான போரையும் அறிவித்திருந்தார்கள். அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானின் வடமேற்கு மற்றும் மேற்கு பிரதேசங்களை முழுமையாக கைப்பற்றி குர்திஸ்தான் நாடாக அறிவிக்கப் போவதாகவும் இதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பான பல முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் குர்திஸ்தான் பயங்கரவாதிகளுக்கும் பிரிவினைவாதிகளுக்கும் எதிராக இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தின் ஊடாக ஈரானுக்கு எதிரான தரைவழி தாக்குதல்களை நீங்கள் ஆரம்பித்தால் நாங்கள் உங்களுக்கு எதிரான குர்திஸ்தான் பிரதேசத்திற்கு எதிரான தரைவழி தாக்குதலை ஆரம்பிப்போம் என்றும் குர்திஸ்தானினுடைய மிக முக்கிய
முக்கியமான தளங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு வடகிழக்கு சிரியாவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க படைகளும் தற்போது ஈராக்கின் குர்திஸ்தான் பிரதேசத்திலேயே நிலை கொண்டுள்ளார்கள். மேலும் குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களில் வழக்கத்திற்கு மாற்றமான சில செயற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அமெரிக்க இராணுவத்தின் தலைமைக்கு கீழால் பல அணிதிரட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஈராக்கிய ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள். குர்திஸ்தான் பிரிவினைவாதிகளை தயார்படுத்துவதற்கான வேலை திட்டங்களையே அமெரிக்க இராணுவம் மேற்கொண்டு வருவதாகவும் வடகிழக்கு சிரியாவிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய குர்திஷ் படை பிரிவுகளை முழுமையாக ஈரானுக்கு எதிராக களமிறக்குவதற்கு திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே குர்திஸ்தான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்தும் ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்கள் உச்ச தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருவதாக குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து ஈரானிய இராணுவம் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திற்கு அருகாமையில் 10 கிலோமீட்டர் நீளத்திற்கும் 2 மீட்டர் உயரத்திற்கும் மிகப்பெரிய சுவரை அமைத்து வருகின்றது. குறித்த எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள் அனைத்திலும் குறித்த சுவரானது அமைக்கப்பட்டு விட்டது. தற்போது 10% சுவர் மாத்திரமே எஞ்சியுள்ளன. குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தின் ஊடாக பிரிவினைவாதிகளும் பயங்கரவாதிகளும் தரைவழி தாக்குதலை மேற்கொள்வதனை முறியடிக்கும் நோக்கத்தோடும் எல்லை பிரதேசத்தினுடைய பாதுகாப்பை அதிகரிக்கும் நோக்கத்தோடுமே ஈரானிய இராணுவம் அவசரமாக இந்த சுவரை அமைக்கக்கூடிய வேலை திட்டங்களை முடித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்திலே ஈரானினுடைய ரகசிய படைப்பிரிவுகளும் அதிகளவான இராணுவமும் குவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவுடனான போரின் போது குர்திஸ்தான் எல்லை பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் அவர்களுக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு ஈரானிய இராணுவம் முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து அமெரிக்காவின் அதிநவீன மிக முக்கியமான கண்காணிப்பு உளவு விமானமான E-3A அவாக்ஸ் விமானங்கள் தற்போது ஈரானை கண்காணிப்பதற்காக முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 3 விமானங்கள் இவ்வாறு களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானினுடைய வடக்கு, மேற்கு மற்றும் தெற்கு பிரதேசங்களை முழுமையாக கண்காணிப்பதற்காகவும் ஈரானிய இராணுவம் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே குறித்த விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த அதிநவீன ராடர் கருவிகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த விமானங்கள் துருக்கியிலே இருக்க அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்தே களமிறக்கப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளும் போது ஈரானினுடைய வடமேற்கு மற்றும் வடக்கு பிரதேசத்தினூடாகவே தாக்குதல்களை மேற்கொள்ள அமெரிக்கா முயற்சி செய்யும். 12 நாள் போரின் போதும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானின் வடக்கு மற்றும் வடமேற்கு பிரதேசத்தினூடாகவே ஈரானுக்கு எதிரான வான்வழி தாக்குதல்களை ஆரம்பித்திருந்தன. எனவே தற்போது ஈரானின் வடக்கு மற்றும் வடமேற்கு பிரதேசத்தினூடாக வான்வழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு துருக்கி மற்றும் அசர்பைஜானினுடைய எல்லை பிரதேசங்கள் அமெரிக்காவுக்கு மிக முக்கியமானதாகும். இதற்கமைவாகவே தற்போது துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்தில் அமெரிக்கா அதிகளவான கண்காணிப்பு விமானங்களையும் போர் விமானங்களையும் களமிறக்கியுள்ளது. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக துருக்கியில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமான கட்டளை தளங்கள் முழுமையாக தயார் நிலையில் இருக்கின்றன. இப்படியான நிலைமையிலேயே ஈரான் தொடர்பான கண்காணிப்புகளை முழுமையாக மேற்கொள்வதற்காகவும் அமெரிக்கா துருக்கியினுடைய வான்பரப்பை முழுமையாக பயன்படுத்தி வருகின்றது. அது மட்டுமல்லாமல் நேட்டோவினுடைய உளவு விமானங்களும் தற்போது துருக்கியிலே களமிறக்கப்பட்டுள்ளன. துருக்கி ஒரு நேட்டோ நாடு என்பதனால் துருக்கியை பயன்படுத்தி ஈரானுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களையும் ஈரான் தொடர்பான கண்காணிப்புகளையும் மேற்கொள்வதற்கு நேட்டோ முழுமையாக களமிறங்கியுள்ளது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் துரோகி அர்துகான் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களுக்காக அமெரிக்காவுக்கும் நேட்டோவுக்கும் துருக்கியினுடைய வான்பரப்பையும் துருக்கியின் இராணுவ கட்டளை தளங்களையும் முழுமையாக திறந்து கொடுத்துள்ளார். அடுத்து நேற்றிரவு ஜப்பானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய விமானப்படைகளும் போர் விமானங்களும் டியாகோ கிராஷியோ தீவை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. கிட்டத்தட்ட ஜப்பானில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய 6 போர் படை பிரிவுகளும் போர் விமானங்களும் முழுமையாக டியாகோ கிராஷியோ தீவை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் தென்கொரியாவில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ கட்டளை தளத்திலிருந்தும் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களும் போர் படை பிரிவுகளும் தற்போது டியாகோ கிராஷியோ தீவை நோக்கி நகர்த்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஏற்கனவே டியாகோ கிராஷியோ தீவில் B-52 போம்பர் போர் விமானங்கள் தயார் நிலையில் இருக்கின்றன. மேலும் இந்த போம்பர் போர் விமானங்களுக்கு ஆதரவாகவே தற்போது மிகப்பெரிய வான்படையையும் அமெரிக்கா டியாகோ கிராஷியோ தீவிலே களமிறக்கியுள்ளது. அடுத்து பென்டகன் அதிகாரிகள் உட்பட தளபதிகள் உட்பட அமெரிக்க இராணுவத்தினுடைய கூட்டு தலைமை அதிகாரி கூட்டுப்படை தளபதி ஜெனரல் டென் கெய்ன் டொனால்ட் ட்ரம்புக்கு அவசரமாக ஆலோசனை செய்தி ஒன்றை அனுப்பியிருந்தார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம், இது மிகப்பெரிய சிக்கல்களை ஏற்படுத்திவிடும் என அமெரிக்க இராணுவத்தின் கூட்டு தலைமை அதிகாரி டொனால்ட் ட்ரம்புக்கு செய்திகளை அனுப்பி வைத்திருந்தார். இவை தொடர்பாக இன்று மதியம் வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் அமெரிக்க இராணுவ கூட்டுப்படை தளபதி டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பியிருக்கக்கூடிய
வெளியாகக்கூடிய இந்த தகவல்களும் செய்திகளும் ஆலோசனைகளும் சர்வதேச ஊடகங்களில் மிகப்பெரிய பேசு பொருளாகவும் மாறியிருந்தன. இதைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். அமெரிக்க கூட்டுப்படை தளபதி தொடர்பாக ஊடகங்களில் பரவி வரக்கூடிய செய்திகள் அனைத்தும் 100% போலியானதாகும். கூட்டுப்படை தளபதி ஜெனரல் கெயின் நம் அனைவரை போன்றே போரை விரும்பவில்லை. ஆனால் இராணுவ மட்டத்தில் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டால் இந்த போரை இலகுவாக வெற்றி கொள்ள முடியும் என்றும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை இலகுவாக மேற்கொண்டுவிட முடியும் என்றே ஜெனரல் கெயின் குறிப்பிட்டிருந்தார். ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து நாங்கள் மேற்கொண்ட மிட்நைட் ஹேமர் தாக்குதல்களுக்கும் இவர் தான் பொறுப்பாக இருந்தார். இதனால் ஈரானை பற்றி அவருக்கு நன்றாகவே தெரியும். இவருடைய வழிகாட்டுதலுக்கு கீழால் எங்களுடைய B-2 போம்பர் போர் விமானங்கள் ஈரானின் அணுசக்தி தளங்களை முழுமையாக அளித்தன. மேலும் ஜெனரல் கெயின் ஒரு சிறந்த போராளியாக இருக்கின்றார். அவர் உலகின் சக்தி வாய்ந்த இராணுவத்தை நடத்தக்கூடியவராகவே இருக்கின்றார். ஈரானுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளக் கூடாது, ஈரான் மீது நாங்கள் போரை ஆரம்பிக்க கூடாது என அவர் ஒரு பொழுதும் குறிப்பிடவில்லை. அதே போன்று ஊடகங்களில் நான் கேள்விப்பட்ட ஈரானுக்கு எதிரான வரையறுக்கப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பாகவும் அவர் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. ஜெனரல் கெயின் அவர்களுக்கு ஒன்று மட்டுமே தெரியும், எவ்வாறு ஈரானுக்கு எதிரான போரை வெற்றி கொள்வது, எவ்வாறு வழிநடத்துவது என்பது பற்றியே அவருக்கு தெரியும். ஈரானுக்கு எதிரான போரை நான் தான் முடிவு செய்வேன். என்னுடைய முடிவுக்கு அமைவாகவே ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படும். மேலும் ஒப்பந்தம் செய்யாமல் இருப்பதனை விட ஒப்பந்தம் ஒன்றை முடிப்பதையே நான் விரும்புகின்றேன். ஆனால் ஈரானோடு ஒரு ஒப்பந்தம் நடக்காவிட்டால் ஈரானுக்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் மிகவும் மோசமான நாளாகவே மாறிவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ட்ரூத் சோஷியல் தளத்திலே டொனால்ட் ட்ரம்ப் அவசரமாக இவ்வாறான பதிவை வெளியிட்டிருப்பதே டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த கருத்துக்கள் பொய்யானவை என்பதனை உறுதிப்படுத்துகின்றன. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க வேண்டாம் என அமெரிக்க கூட்டு தளபதி ஜெனரல் கெயின் குறிப்பிட்டிருப்பது உண்மை என்பதனை டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பதில்களை உறுதிப்படுத்துகின்றன. மேலும் இந்த நிலைமைகள் தொடர்பாக மத்திய கிழக்கு ஆய்வாளர் ஒருவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்க இராணுவ கூட்டு தலைமை அதிகாரிக்கும் இடையிலான பிளவானது ஈரானை தாக்குவதற்கான திட்டங்கள் காரணமாக ஏற்படவில்லை. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பது தொடர்பாக ஏற்படவில்லை. மாறாக ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்ததற்கு பின்பு இந்த போரின் மூலமாக ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை எவ்வாறு சமாளிக்க முடியும் என்பது தொடர்பாகவே பிளவுகள் ஏற்பட்டிருந்தன. மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரானிலே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியுமா என்பது தொடர்பாகவும் பிளவுகள் ஏற்பட்டிருந்தன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு ஈரான் உச்ச பதிலடிகளை வழங்கும். இந்த பதிலடிகள் மூலமாக ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை நினைத்து அமெரிக்க இராணுவ கூட்டுப்படை தளபதி கவலை அடைகின்றார். மேலும் இந்த பின்விளைவுகளை சமாளிக்க முடியாத நிலைமை ஏற்படுமா என்றும் பயப்படுகின்றார். மேலும் ஈரானுக்கு எதிரான தாக்குதலுக்கு பின்பும் ஈரானுக்குள்ளே ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்துவதனை உறுதி செய்ய அவரால் முடியவில்லை. இந்த காரணங்களின் விளைவாகவே டொனால்ட் ட்ரம்புக்கும் அமெரிக்க இராணுவ கூட்டு தளபதிக்கும் இடையில் பிளவுகள் அதிகரித்துள்ளன. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்ததற்கு பின்பு அமெரிக்கா மிகப்பெரிய சூழலுக்குள் சிக்கிக் கொள்ளும் என்பதனையே அதிகளவான பென்டகன் அதிகாரிகளும் எதிர்பார்க்கின்றார்கள். இதற்காக பயப்படுகின்றார்கள் என குறித்த மத்திய கிழக்கு ஆய்வாளர் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த இராணுவமும் பயப்படுகின்றது. அமெரிக்க இராணுவ கூட்டுப்படை தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் பயப்படுகின்றார்கள். ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் எவ்வாறு அமைந்திருக்கும் என்பதனையும் இந்த பதிலடி தாக்குதல்களை சமாளிக்க முடியுமா என்பதனையும் நினைத்து பயப்படுகின்றார்கள். மேலும் ஈரானின் களத்தில் ஆட்சி மாற்றத்தினை ஏற்படுத்த முடியாது, வெற்றிலக்குகளை அடைந்து கொள்ள முடியாது என்பதிலும் அமெரிக்க இராணுவ தலைமை அதிகாரிகள் உறுதியாக இருக்கின்றார்கள். அமெரிக்காவினுடைய இந்த நிலைமைகளைத்தான் கடந்த 2 நாட்களுக்கு முன்பும் நான் காணொளிகளில் குறிப்பிட்டிருந்தேன். இந்த நிலைமையில் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை போரை ஆரம்பித்தால் யுத்த களத்திலே அமெரிக்காவுக்கு பல இழப்புகளும் பாதிப்புகளும் ஏற்படுத்தப்படும். தற்போது அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய தடுமாற்றத்திற்கு மத்தியிலேயே ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க போகின்றது. இவ்வாறு தடுமாற்றத்திற்கு மத்தியில் அமெரிக்கா போரை ஆரம்பித்தால் நிச்சயமாக அவர்களுடைய போர் தந்திரங்களில் தீர்மானங்களில் பிழையான முடிவுகள் எடுக்கப்படும். இவ்வாறு போர்க்களத்திலே அமெரிக்க இராணுவம் எடுக்கக்கூடிய பிழையான முடிவுகள் ஈரானுக்கே சிறந்த வாய்ப்பாக மாறப்போகின்றது. மேலும் இந்த தடுமாற்றத்திற்கு மத்தியில் இவர்கள் எடுக்கக்கூடிய பிழையான முடிவுகளே அமெரிக்காவுக்கு புதைக்குழியாகவும் மாறப்போகின்றன. அடுத்து இன்றிரவு அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவசரமாக வெள்ளை மாளிகையில் கேங் ஆஃப் 8 குழுவை சந்திக்க போகின்றார். இந்த கேங் ஆஃப் 8 குழுவானது அமெரிக்க காங்கிரஸ் சபையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குழுவாகும். இந்த கேங் ஆஃப் 8 குழுவிலே 8 பேர் இருக்கின்றார்கள். 8 தலைமைகள் இருக்கின்றார்கள். காங்கிரசின் பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை தலைவர்களும் உளவுத்துறையோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய 2 தலைவர்களும் ஏனைய தரவரிசை தலைவர்களும் இருக்கின்றார்கள். பதற்றமான சூழ்நிலையின் போது தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு முன்பு போரொன்றை ஆரம்பிப்பதற்கு
நடப்பதற்கு முன்பு அமெரிக்க ராணுவத்தின் மிகப்பெரிய நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு இவ்வாறு கேங் ஆஃப் ஃபைட் குழுவை சந்தித்து குறித்த தாக்குதல் திட்டங்கள் தொடர்பான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் முன்வைக்க வேண்டும். வெனிசுவேலாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு முன்பும் இவ்வாறு தான் மார்க்கோ ரூபியோ வெனிசுவேலாவின் தாக்குதல் திட்டங்கள் அனைத்தையும் இந்த 8 பேர் கொண்ட குழுவிடம் சமர்ப்பித்திருந்தார். எனவே தற்போதும் ஈரானுக்கு எதிரான போர் தொடர்பான முக்கியமான ஆவணங்களையும் உளவு தகவல்களையும் அமெரிக்க ராணுவம் மேற்கொள்ளப் போகின்ற தாக்குதல் திட்டங்களையும் மார்க்கோ ரூபியோ இந்த 8 பேர் கொண்ட குழுவில் சமர்ப்பிக்கப் போகின்றார். மேலும் இது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவினுடைய போரை உறுதிப்படுத்துகின்றது. அத்தோடு வருகின்ற வியாழக்கிழமை ஜெனீவாவிலே நடைபெறப் போகும் 3ஆம் சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜெரட் குஷ்னரும் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவாகவே இருக்கின்றன. ஒருவேளை இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றால் இந்த பேச்சுவார்த்தை முடிந்து ஒரு சில மணித்தியாலங்களுக்குள்ளேயே அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்கலாம். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.